ஃபீவர் வந்துச்சுன்னா பேராசிட்டமால் போடலாம். ஆனால் ஒரு வேளை அது ஃபீவரே இல்லைன்னா? ஆமாங்க. இந்த வெயிலில் நீங்கள் உங்கள் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஃபீவர்னு நினச்சி பேராசிட்டமால் போடாதீங்க. இட் குட் பி அ ஹீட் ஸ்ட்ரோக். ஃபீவருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபீவர் டைமில் நமக்கு ஸ்வெட் ஆகும். ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்ததுன்னா நம்ம ஸ்கின் ஃபுல்லாக ட்ரை ஆகி ரொம்ப ரெட் அண்ட் ஹாட்டாக இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்கில் சுத்தமாக ஸ்வெட்டிங்கே ஆகாதுங்க. ரெண்டாவது, ஃபீவர் இருக்கும்போது நமக்கு உடம்பு டயர்ட் ஆகும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பேராசிட்டமால் போட்டால் நார்மல் ஆகிடும். ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்ததுன்னா கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். நமக்கு வாய் கொள்ளறதுக்கு மயக்கம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. மூணாவது, ஃபீவர் ஒரு இன்ஃபெக்ஷனால் வருதுங்க. ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக் உங்களோட பாடியோட கூலிங் சிஸ்டமோட ஒரு ஃபெயிலியர். ஸோ கண்டிப்பாக இதுக்கு பேராசிட்டமால் ஒர்க்கே ஆகாது. வெயிலில் ரொம்ப நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் ஃபஸ்ட் எய்ட் என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், அவங்கள உடனடியாக வெயிலான இடத்துலேருந்து ஒரு கூலிங்கான இடத்துக்கோ நிழலுக்கோ கூட்டின்னு வரணும். அவங்களோட பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு ஈரத்துணி வச்சு நல்லா உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விடுங்க. அவங்க மயக்கத்துலேயோ இல்லை கன்ஃபியூஸ்டாவோ இருந்தாங்கன்னா உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்க. இந்த கத்திரி வெயிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிங்க. கண்டிப்பாக இந்த 12 to 4 வரைக்கும் கொஞ்சம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் ஷேரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.